நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உடல்நலக் குறைவால் படுத்த படுக்கையாக இருந்த 70 வயது மூதாட்டி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. குமாரபாளையம் அருகே உள்ள அம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி ஒருவர் நீண்ட நாட்களாக உடல்நல பிரச்சனையால் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறார். மேலும் அவருக்கு சுயநினைவு குறைபாடும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை வேளையில் அவரது மகள் மூதாட்டியை குளிக்க வைத்தபோது உடலில் பல்வேறு காயங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கேட்டபோதும் மூதாட்டியால் தெளிவான விளக்கம் அளிக்க முடியவில்லை. இச்சம்பவம் குறித்து சந்தேகத்தில் இருந்த நிலையில் மாலை நேரத்தில் மகள் வெளியே சென்றிருந்த நேரத்தில் மூதாட்டிக்கு ஒருவர் பாலியல் தொல்லை அளித்துக் கொண்டிருந்ததை அண்டை வீட்டைச் சேர்ந்தவர் நேரில் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் சத்தமிட்டு அக்கம் பக்கத்தினரை அழைத்துள்ளார். உடனடியாக அங்கு திரண்ட பொதுமக்கள் மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் நபரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து குமாரபாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதற்கிடையில் காயமடைந்த மூதாட்டி குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குமாரபாளையம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பிடிப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய ராஜி என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் அப்பகுதியில் அடிக்கடி சுற்றித் திரிந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உதவியற்ற நிலையில் இருந்த வயதான மூதாட்டி மீது நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த கொடூரச் சம்பவம் குமாரபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தி உள்ளது.